சர்வ வல்லமையுள்ள தேவனே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் மகத்துவமானவர். தகப்பனே, கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் முதலாவது நாளிலே ஆண்டவரே முதலாவது வாரத்திலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டவரே 7 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் பிரவேசிக்க பண்ணி நமது கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதிக்கிற இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய இரக்கங்களை, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, எங்களோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு தகப்பனாய் தாயாய் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த உமது தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களை ஆண்டவரே ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றி ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தி வந்த உமது தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தாயை போல தேற்றி நீரே நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனும்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனும்மை. உணர்ந்து தேவ சமூகத்தில் கடந்த நாட்களிலே சோர்ந்து போன நேரங்கள் உண்டு ஆண்டவரே, அதைரியப்பட்ட நேரங்கள் உண்டு, கலங்கின நேரங்கள் உண்டு. ஆனாலும் உம்முடைய வசனத்தினால் எங்களை தேற்றின உம்முடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாயை போல தேற்றி நீரே நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனும்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனும்மை. ஏசையா ஏசையா, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. உள்ளமுடைந்து அழுத போதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்தீரே. உள்ளமுடைந்து அழுத போதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்தீரே. என் அன்பான தேவன் நீரே, என் அன்பான தேவன் நீரே. ஏசையா ஏசையா, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. தாயை போல தேற்றி நீரே நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனும்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனும்மை. துன்ப துயர நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. துன்ப துயர நேரத்திலெல்லாம்
என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. உணர்ந்து சொல்லுவோம், தேற்றிடும் தெய்வம் நீரே. ஏசையா ஏசையா, உம்மை போல தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா, உம்மை போல தெய்வம் இல்லை. தாய் போல தேற்றி நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை நடத்த நீ போதுமானவர். நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் உம்மை சேவிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாருக்குள்ளும் ஏக சிந்தையும் ஒரே இருதயமும் உண்டாகட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாய் இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். தீமையும் நம்மை விட்டு விலக்கினார், நன்மையும் நம்முடைய கரங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உணர்ந்து அவருடைய மகிமையை பாடி தேவனுடைய ஸ்தோத்திரம் நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. இந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். மகத்துவமும் பேர்ப்புகழும் உம் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த மனிதனையும், ஸ்தோத்திரம், ஞானத்தில் குறைவுள்ள மனிதனையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தரித்திரத்தில் உழன்று கொண்டிருக்கிற மனிதனையும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசே தன்னை குறித்து ஆண்டவரிடத்துல சொல்றாரு, நான் மந்த நாவும் திக்குவாயுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதே மனிதனை வைத்து கிட்டத்தட்ட 32 லட்சம் ஜனங்களை வனாந்தரத்தின் பாதையிலே நடத்துகிற மேன்மையை தேவனால் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட, அற்பமா எண்ணப்பட்ட, ஸ்தோத்திரம், வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சமஸ்த இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உணர்ந்து தேவ சமூகத்துல நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்றார், நான் கோலும் கையுமாய் போனேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். அல்லேலூயா. பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே, மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் உந்தன் நாமம் உயர்த்தி பாடி மகத்துவமும் பேருகளும் உன் கரத்தில் இருக்கிறதே மகத்துவமும் பேருகளும் உன் கரத்தில் இருக்கிறதே எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் உந்தன் நாமம் உயர்த்தி பாடி கர்த்தாவே மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே கர்த்தாவே மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கிறதே ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் உந்தன் நாமம் உயர்த்தி பாடி கர்த்தாவே கர்த்தாவே மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்று பாத்திரரே கர்த்தாவே மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்று பாத்திரரே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன் சத்தியமும் ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கிறதே சத்தியமும் ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கின்றதே எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே ஆராதனை 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 ஆராதனை
நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி சத்தியமும் சத்தியமும் ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கிறதே. சத்தியமும் ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கிறதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி மகத்துவமும் பேப்புகளும் உன் கரத்தில் இருக்கிறதே. மகத்துவமும் பேப்புகளும் உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமும் உம்முடைய ஐஸ்வர்யமும் ஆண்டவரே உம்முடைய சத்தியமும் உம்முடைய ஜீவனுமே உங்கள் வாழ்க்கையிலே இந்த மேன்மையை தந்தது என்பதை அறிந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்பொழுது நாம் கடந்து போகிற இந்த சூழ்நிலை, கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் இன்றைய நாளிலே உயிரோடு இல்லை. இது ஒரு மரண பள்ளத்தாக்கின் சூழ்நிலை. அவர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை மரணத்திற்கு தப்பு வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. கடந்த ஸ்தோத்திரம் 4-5 மாதங்கள் இதே காரியத்தை நம்முடைய கண்களும் காதுகளும் அநேக காரியங்களை காண்கிறது, கேட்கிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் இதே சூழ்நிலையில நம்ம எங்கேயோ வெளியே போறோம், வீட்டுக்கு வரோம். ஆனால் இந்த மரண பள்ளத்தாக்கினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்தாதபடி தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? உணர்ந்து தேவ சமூகத்துல நன்றி சொல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. ஸ்தோத்திரம். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவர் கிருபைகளுக்காக ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். உணர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன்.
மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. எரேமியா சொல்வதைப் போல நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே என்பதைப் போல யோபு சொல்லுகிறார், உடைய பராமரிப்பை ஆவியை காப்பாற்றினர். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் கடந்த நாட்களில் ஆண்டவரே உண்மையாயிருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. உணர்ந்து சொல்லுங்க, என் குடும்பத்தை வாழ வச்சிங்க ஆண்டவரே, என் மனைவியை வாழ வச்சிங்க, என் கணவனை வாழ வச்சிங்க, என் பிள்ளைகளை வாழ வைத்தீ ஆண்டவரே, எங்கள் சபையை வாழ வைத்தீ. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. என்னை இதுவரையில் அவரே நடத்தினார் என்று சொல்லி உணர்கிற தேவ பிள்ளையே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை நடத்தி பாதுகாத்து நன்மைகளை தந்து ஆசீர்வதித்து
நம்முடைய கரங்களை ஆசீர்வதித்து, பிரயாசங்களை ஆசீர்வதித்து, சத்துருடைய இஷ்டத்திற்கு நம்மை விட்டுக் கொடுக்காமல், சத்ரு நம்மை ஜெயம் கொள்ளாமல் நம்மே பிரியமாயிருந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்தி, எங்கள் கால்களை கண்ணிக்கு விளக்கினீர். எங்களை சத்ருவின் இஷ்டத்திற்கு நீர் எங்களை விட்டுக் கொடுக்கவில்லை. உம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் காருண்யத்தினாலும் இரக்கத்தினாலும் இதுவரை நீர் எங்களை நடத்தி வந்தீர். ஆண்டவரே, இந்த வருஷத்துல 7 மாதங்களை கடக்க பண்ணினீரே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் கடந்து வந்தோம். தண்ணீரை கடந்தோம், அக்கினியை கடந்தோம். எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் நாங்கள் தனியே இருக்க நீர் எங்களை விடவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபை தொடர்ந்து நடந்தது. இந்த மாதத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னிருக்கிற நாட்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எப்படி இருக்கும், என்ன இருக்கும் ஒன்னும் தெரியாது. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு முன்பதாய் தடைகளை தகர்க்கும்படி எங்களுக்கு முன்பதாய் போகிறேன். கோளரானவைகளை செவையாக்கும்படியாய் நீர் எங்களுக்கு முன்பதாய் போகிறேன். செங்கடலோ யோர்தானோ எரிகோவோ கவலை இல்லை, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்துவீராக. இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் செலுத்துகிற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காணிக்கையிலே தேவனுடைய மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அங்கீகரிக்கப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டவரே மாதம் முழுவதும் ஒரு குறைவின்றி நடத்துவீர். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த முதலாவது ஆண்டவரே வாரத்திலே கர்த்தருக்கென்று செலுத்தப்படுகிற இந்த காணிக்கை தசமபாகங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் விருத்தி அடையட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவர் அவரின் கிருபைகளுக்காய் ஆங்கில் முழுவதும் ஸ்தோத்திரம். பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை தசமபாகங்களை நாம் செலுத்துவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டோடு போற்றுவேன், ஆண்டோடு போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும்.
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஜெப குறிப்பு. நம்முடைய சபையை சேர்ந்த பிரதர் மோகன் அவருடைய மூத்த மகன் ஜோஸ்வா சுகவீனமாய் இருக்கிறதாக நம்முடைய சிஸ்டர் பிரியா அவர்கள் காலையிலே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் மிகவும் பலவீனமாக இருக்கிறதாக சொன்னாங்க. டிசென்ட்ரி வாமிட் இருக்கிறதாக சொன்னாங்க. கர்த்தர் பூரண சுகத்தை இந்த மகனுக்கு தரும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, நம்முடைய தழும்புகளால் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக, நம்முடைய தழும்புகளால் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக. தகப்பனே, நீ கொடுத்த சுகத்திற்காக, விடுதலைக்காக நாம் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த 7 மாதங்களை கர்த்தர் கடக்க பண்ணி இந்த 8வது மாதத்திலே தேவன் நம்மை பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது தேவனிடத்தில் சொன்ன ஒரு காரியம், எங்களை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் ஏமாற்றோம். அல்லேலூயா. நம்முடைய நீதியோ, நம்முடைய கீழ்ப்படிதலோ, நம்முடைய உண்மையோ இல்ல, தேவனுடைய கிருபையை நம்ம 7 மாதங்களை கடக்க பண்ணி இந்த 8வது மாதத்துல பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிறைந்து அவருடைய நன்மையை அனுபவித்த நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் அடையாளப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 84:5. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு தேவன் அடையாளப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தை, அல்லது இந்த மாதத்திலே நாம் தியானிக்கும்படி தேவன் அடையாளப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்திலேயே 7வது பணக்காரனாக இருக்கிற அம்பானி பாக்கியவான் பைபிள் சொல்லல, பில் கேட்ஸ் பாக்கியவான் பைபிள் சொல்லல, அல்லது மிக மிக பெரிய ஆஸ்தி அந்தஸ்து செல்வந்தர்களை வேதம் பாக்கியவான் என்று சொல்லல. ஆனா உலகத்தின் பார்வையில அவங்க தான் யாருன்னு சொல்லுவோம்? பாக்கியவான்கள் என்று சொல்லுவோம். ஆனால் வேதத்தினுடைய பார்வையில யார் பாக்கியவான்களா இருக்கிறார்களா? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், இரண்டாவது தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள், அல்லது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள். ஆம்பிளிஃபைட் பைபிள் இருக்காங்க, அதுல பாருங்க. பிளஸ்ட் வாசிங்க பிரதர். பிளஸ்ட் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அது என்னன்னா ஹாப்பி, ஃபார்ச்சுனேட், டு பி என்வைட். அது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலைமையிலே இருக்கிற மனிதர்கள் தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் இன்னைக்கு யாரை பார்த்து பொறாமைப்படுறோம்? செல்வந்தர்களை, திரளான ஆஸ்தி உள்ளவர்களை பார்த்து நாம் உலகத்தினுடைய பார்வையில, மனுஷிக பார்வையில பொறாமைப்படுறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் மகிழ்ச்சியா இருக்கிறவன், ஹாப்பி. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனை வரட்டும், ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா கெக்க புக்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் உண்டாகிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பாக்கியவான்கள். அடுத்து to be envied. பொறாமைப்படுகிறவர்கள். is the man whose strength is in you. அப்ப இந்த தமிழ் மொழிபெயர்ப்பை காட்டிலும் அந்த ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அப்படிங்கிறத விட உம்மை
son is in you, உம்மை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. தன்னுடைய திறமை அல்ல, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அல்ல, தன்னுடைய ஞானத்தை அல்ல, தன்னுடைய ஆஸ்தியை அல்ல. அல்லேலூயா. உம்மை யார் பாக்கியவான்னா உம்மை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன். இங்க எளிதாய் புரிந்த தமிழ் மொழிபெயர்ப்பை காட்டிலும் இந்த ஆம்பிளிஃபைட் மொழிபெயர்ப்பை பாருங்க. is the man whose strength is in you. உம்மை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன் பலப்படுவான். அல்லேலூயா. அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து, தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் அதுவல்ல, கர்த்தருடைய வசனத்தினால் இருதயம் செவ்வையான வழிகளை என்ன பண்ணணுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே வழின்னு சொல்லல, வழிகளை தங்களுடைய இருதயங்களில் செவ்வையான வழின்னு சொல்லல. என்னது? வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் சார்ந்து கொள்ளுகிற தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவனும் பாக்கியவானாயிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவன் யாரா இருக்கிறான்? பாக்கியவானாக இருக்கிறான். அல்லேலூயா. மற்றவர்கள் வேதத்தின் பார்வையிலே, கர்த்தருடைய பார்வையிலே மற்றவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, இவர்கள் தான் பாக்கியவான். தான் தேவனை சார்ந்து கொள்ளுகிற மனுஷனும் சார்ந்து கொண்ட தேவனுடைய வார்த்தையின்படி தன்னுடைய வழிகளை செவ்வையாக்குகிற மனுஷனும் யாரு? பாக்கியவானா இருக்கிறான். அவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. 6:7. அவர்கள் ஆளுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து உள்ள புந்து பயிர் வாங்கலாம். அல்லேலூயா. பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்ன பண்றாங்க? நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலேயே அவங்க எதை மாத்திடுறாங்க? ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்து, மலையின் குளங்களை நிரப்பும். அடுத்து, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. 5வது வசனத்துல என்ன இருக்கு? பலன் இருக்கு. 7வது வசனத்துல என்ன இருக்கு? பலம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். strength to strength increasing. அல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து எங்க காணப்படுவார்களாம்? பரமசியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிற அந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? அவர்கள் ஆளுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை ஆசீர்வாதமாக்கி, எது அவர்களை பலவீனப்படுத்துகிறதோ, எது அவர்களை அமுக்கி போடுகிறதோ, எது அவர்களை எழுந்திருக்க விடாமல் பண்ணுகிறதோ, அதையே அவர்கள் எதாய் மாற்றிக் கொள்கிறார்கள்? ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்கிறார்கள். மலையின் குளங்களை நிரப்பும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கர்த்தர் கொடுக்கிற பலத்தின் மேல் பலம் அடைந்து நாளுக்கு நாள் தங்களுடைய ஸ்தோத்திர அழுக்கை, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான சீர்கேடுகளை தேவ வசனத்தின் மூலமாய் செவ்வையாக்கி சீர்படுத்தி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி அடைந்து அவர்கள் எங்க காணப்படுவார்களா? சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்தில் 7வது பணக்காரராக இருக்கிற அம்பானி அவன் தேவ சந்நிதியில் காணப்படுவான் என்று சொல்லி பைபிள் சொல்லல. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன், கர்த்தருடைய வழிகளை கொண்டு தன்னுடைய இருதயத்தை செவ்வையாக்கி சீர்படுத்துகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் ஸ்தோத்திரம், நாம் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம்? ஒன்று நம்முடைய சுயத்தை சார்ந்து கொள்வோம், இன்னொன்னு மற்ற மனிதர்களை சார்ந்து கொள்வோம். என்றைக்கு ஒரு சூழ்நிலை என்ற போது ஓடிப்போய் தேவ சமூகத்தில் முழங்கால் படியில் இடுகிறோமோ, நாம் எதை அறிவிக்கிறோம் என்றால்
நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரை சார்ந்து கொண்டால் மரண பள்ளத்தாக்கிலும் ஒத்தாசை நமக்கு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கிலும் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு வரும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தானியேல் தேசத்துல இது போட்டாச்சு, சட்டம் போட்டாச்சு. அல்லேலூயா. ஆனா தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து என்ன பண்றாரு? 3 வேளையும் ஜெபித்து வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த மனுஷனை சார்ந்து கொள்ளல, கர்த்தரை சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவரை தூக்கி சிங்கத்தின் கெபியில போடுறாங்க, மரண பள்ளத்தாக்கு. அந்த மரண பள்ளத்தாக்கிலும் தானியேல் கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினாலே தேவன் சிங்கங்களின் வாய்களை என்ன பண்ணார்? கட்டி போட்டார். மரண பள்ளத்தாக்கிலும் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு வரும். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவியாமல் போனாலும் சரி, நீர்த்தின போச்சினை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வணங்குவதில்லை. கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை மரண பள்ளத்தாக்கிலும் 4வதாக தேவனுடைய சாயலாய் உலாவுகிற ஒரு மனிதனை கண்டேன் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் சொல்றார். மரண பள்ளத்தாக்கிலும் எந்த மனிதன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறானோ அவனுக்கு மரண பள்ளத்தாக்கிலும் தேவனுடைய ஒத்தாசை இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தானியேலும் சரி, தானியேலுடைய நண்பர்களும் சரி, இவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு தங்களுடைய இருதயத்தை சீர்படுத்தினவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினால் நான் என்ன பண்ண மாட்டேன்? தீட்டுப்பட மாட்டேன். தேவனுடைய வசனத்தை கொண்டு தங்கள் இருதயத்தை சீர்படுத்தினதுனால மரண பள்ளத்தாக்கிலும் கர்த்தருடைய ஒத்தாசை. அதான் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார். அந்த மரண பள்ளத்தாக்கையே தேவனுடைய ஒத்தாசையோடு யார் அழிய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் சிங்கக்கவிக்குள்ளே போனார்கள். யார் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர் தேவ ஒத்தாசையினாலே ஜீவனோடு கூட காக்கப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் பாக்கியவான்? தேவனை சார்ந்து கொள்ளுகிறவனும் தேவனுடைய வசனத்தை கொண்டு தங்கள் இருதயத்தை, அதான் 5வது வசனம் எடுக்கிறது, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் பைபிள் நிறைய இடத்துல சொல்லுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டவர்களே பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எதுல சுத்தம் உள்ளவர்களா? இன்னைக்கு நம்ம இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். அப்ப கர்த்தருக்கு முன்பாக எது முக்கியமா இருக்கிறது? நம்முடைய இருதயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். நம்முடைய இருதயத்தில் என்ன காரியம் இருக்குதோ அதுதான் நம்மள நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இச்சை இருந்ததுன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள இச்சை இருந்ததுன்னா இருதயம் இச்சையை நோக்கி தான் நடக்கும். அசுத்தம் இருந்ததுன்னா அசுத்தத்தை நோக்கி தான் நம்முடைய இருதயம் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, தேவனை சார்ந்து கொண்ட தேவனுடைய வார்த்தையை கொண்டு இருதயத்தை சீர்படுத்துகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்களை. யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? அல்லேலூயா. உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? அப்ப மனுஷனுடைய இருதயம் தான் ஒரு மனுஷனை நடக்குது. அல்லேலூயா. அந்த இருதயத்துல இச்சைக்கு நேரா நடக்கும்.
அசுத்தம் தான் அசுத்தத்துக்கு நேரா நடக்கும், பரிசுத்தம் தான் பரிசுத்தத்துக்கு நேரா நடக்கும். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 81:12. சங்கீதம் 81:12. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு நாம் விட்டுட்ட. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், ஆகையால் அவர்களுடைய இருதயத்தின் கடினத்திற்கு நான் என்ன பண்ணிட்டேன், விட்டு அவர்கள் எப்படி நடந்தார்களா? இருதயத்தின் தங்கள் யோசனையின்படி நடந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் யாரை பாக்கியவான் என்று சொல்கிறது? தங்கள் இருதயங்களிலே கர்த்தருடைய வசனத்தை கொண்டு செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுவிட்டேன். அவர்கள் என்னுடைய வசனத்தின் படி அல்ல, என்னுடைய வழிகளின் படி அல்ல, என்னுடைய பிரமாணத்தின் படி அல்ல, அவர்களுடைய யோசனையின் படி என்ன பண்ணாங்க, நடந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய யோசனையின் படியே நடந்தார்கள். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சங்கீதம் 37:31. சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன், கவனிங்க, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. கவனிங்க, இருதயத்தில் என்ன இருக்குதா? தேவன் அருளிய வேதம் இருக்கிறது. ஆகையால் அவன் நடைகள் ஒன்றும் என்ன பண்ணுவதில்லை, பிசகுவதில்லை. அல்லேலூயா. தேவன் அருளிய வேதம் எங்க கையில இல்லை, இன்னைக்கு நம்ம கையில இருக்கு, ஆனா எங்க இல்ல, இருதயத்தில் இல்லை. அதனாலதான் எதிரிய மன்னிக்க முடியல. வசனம் சொல்லுது, அவன் நடைகள் என்ன பண்ணுவதில்லையா, பிசகுவதில்லை. இன்னைக்கு மன்னிக்க முடியறதில்லை, நேசிக்க முடியறதில்லை. அல்லேலூயா. அவனுடைய தேவன் அருளிய வேதம் எங்க இருக்குது? அதனாலதான் நீதிமொழிகள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, என் போதகத்தை உன் இருதயமாகிய பலகையில் என்ன பண்ணிக்கொள், எழுதிக்கொள். அல்லேலூயா, எழுதிக்கொள். ஏன்னா உன் இருதயத்தில் இருந்தால் உன் நடைகள் என்ன பண்ணுவதில்லை, பிசகுவதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கவனிங்க, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நமக்கு இருக்கிறது, நம்முடைய வீடுகளிலும் கரங்களிலும் வேதம் இருக்கிறதே ஒழிய நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் இல்லை. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஜீவியம் மாறவில்லையே, வாழ்க்கை மாறவில்லையே, பேச்சு மாறவில்லையே, பார்வை மாறவில்லையே. அல்லேலூயா. இருதயத்தில் இருந்தால் நடைகள் பிசகுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் இருதயத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய அறிவு பெற்றவன் நீதிமொழிகள் தான் வசனம் இருக்கு. 119ஆம் சங்கீதத்தை பார்க்காம சொல்லலாம், அறிவு மூளையில் இருக்க வேண்டுமே ஒழிய, சரி, இருதயத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய மூளையில் இருப்பது காரியம் அல்ல. அல்லேலூயா. பைபிள் குயிஸ்ல இந்த பிரதர் தான் ஃபர்ஸ்ட் மூளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் இருக்க வேண்டியது மூளையில் அல்ல, இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகள் ஒன்றும் என்ன பண்ணுவதில்லை, பிசகுவதில்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் தெய்வமாய் கொண்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் நடைகளை பிசகாமல் இருக்க பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலதான் சங்கீதத்துல அநேக இடங்கள்ல சொல்லப்படுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாமல் போயிருக்குமானால் என்றைக்கு நான் என்ன பண்ணிருப்பேன், அழிந்திருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119:7. சங்கீதம் 119:7.
உம்முடைய நீதி நியாயங்களை கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களை நான் என்ன பண்ணுவேன்? கற்றுக்கொள்ளும் போது என் இருதயம் எப்படி மாறிடுதான்? செம்மையான இருதயமா மாறிடுதான். அதுல நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது என் இருதயம் செம்மையான இருதயமாய் மாறுகிறது. அதனால நான் உண்மை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலத்தின் மேல் பலம் அடைந்து அவர்கள் எங்க காணப்படுவார்கள்? சீயோனிலே தேவ சந்நிதியில் என்ன பண்ணுவார்கள்? காணப்படுவார்கள். இதே காரியத்தை 24ஆம் சங்கீதத்துல 3 முதல் 6 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் போது அந்த இடத்துல அதன் உறுதிப்பாடாய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 24 3 முதல் 6 வரையுள்ள கவனிங்க, வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அங்க என்ன சொல்லப்படுகிறது? சீயோன், சீயோன் தேவ சந்நிதியிலே. அல்லேலூயா. சீயோன் என்பது என்னது? ஒரு மலை, சீயோன் மலை. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அடுத்தது அதற்கான குவாலிஃபிகேஷன் சொல்லப்படுது பாருங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும், அடுத்து இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் அத மட்டும் அழுத்தி வாசிங்க. எதுல? இருதயத்தில் மாசில்லா. இன்னைக்கு உங்க மேல எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கும், ஆனா உங்க முன்னாடி நான் என்ன பண்ணலாம்? மாய்மானம் பண்ணலாம். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் தலத்தில் நிலைத்திருப்பான்? முதலாவது கைகளில் சுத்தம் உள்ளவனும், இரண்டாவது இருதயத்தில் மாசில்லாதவனும் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு, எப்ப மாயைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலை வரும்னா, இருதயத்தில் தேவ வசனம் இல்லாத போது ஒளியின் தூதனுடைய காரியமும் அது எப்படிதான் தெரியும்? உண்மையாதான் தெரியும். அப்ப ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கிற நிலை வந்துடும். ஆனா வசனம் சொல்லுகிறது, வசனம் இருந்தா என்ன வராது? மாயைக்கு ஒப்பு கொடுக்கிற நிலை வராது. ஒப்பு கொடாமலும் கவலாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி, கவனிங்க அந்த வசனத்தை கவனிங்க, இதுவே அவரை தேடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், அவரை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன், உண்மை இதுவே அவரை தேடி, அடுத்து விசாரித்து அவருடைய சமூகத்தை நடுகிற யாக்கோபு என்கிற சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெளிவாய் வசனம் சொல்கிறது. யார்? 3வது வசனம், கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கீழே அதற்கான காரியங்கள் சொல்லப்படுகிறது. இதே காரியத்தினுடைய உறுதிப்பாடான 84ஆம் சங்கீதத்திலே அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோன், எடுங்க, பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் என்ன பண்ணுவார்கள்? காணப்படுவார்கள். அல்லேலூயா. நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களுக்கு நாம கீழ்ப்படிந்தால் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்கிற நிலைமைக்கு தப்பு வைக்கப்படும். அல்லேலூயா. என்னைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமோ, கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தை குறித்து தேவன் நம்மிடத்தில் என்ன பண்ணுவார்? நான் உனக்கு சத்ருவை நேசின்னு சொன்னேன், நீ நேசித்தாயா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால அவரை சார்ந்து கொண்டு அவருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துகிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியால் நாம் மாற தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் இருதயத்தில் செவ்வையான வழிகள் இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது? அதனுடைய காரணம் என்ன? ஏன் இருதயத்தை குறித்து வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது, பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் கவனிங்க, நினைவுகளிலும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். ஒரு நேரம் நல்லதை யோசிக்கிறான்னு சொல்லல, அவன் யோசிக்கிறது எல்லாமே நித்தமும்னா என்னது, எப்பவுமே எப்படிதான் இருக்குது, பொல்லாததா இருக்கிறது என்று யார் பார்க்கிறா? கர்த்தர் கண்டு. அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்குதா, தோற்றம் முதலாய் பொல்லாததா இருக்கிறது. இதே காரியத்தை இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. கவனிங்க, எப்ப இருந்தே பொல்லாததா இருக்குதான், சிறு வயது தொடங்கி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவரை சார்ந்து கொண்டு நம்முடைய இருதயங்களை செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்று. ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, பொல்லாததா இருக்கிறது. பைபிள்ல பாத்தீங்கன்னா கபடான இருதயம், கர்த்தரை விட்டு விலகி போகிற இருதயம், சபிக்கப்பட்ட இருதயம், கடினப்பட்ட இருதயம், இருதயத்தை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியத்தை மட்டும் நாம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அப்ப ஏன் நம்முடைய இருதயத்துல செவ்வையான வழிகள் இருக்கணும்? எப்படி அந்த செவ்வையான வழிகள் வரும் அப்படின்னா, தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய வழி வசனத்தை கொண்டு நம்முடைய வழிகளை சீர்படுத்துவதன் மூலமா நம்முடைய இருதயம் எப்படி மாறும், செம்மையான இருதயமாய் மாறும். ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு 20 முதல் 23 வரை. மத்தேயு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள மத்தேயு, மன்னித்துக் கொள்ளுங்கள், மார்க் 7ஆம் அதிகாரம் 20 முதல் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, சிறு வயது முதலே என்ன இருக்குதான், அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கான், பொல்லாததா இருக்கிறது. அதான் இந்த இடத்துல கர்த்தர் ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இதயத்திற்குள்ள இருந்து. ஹலோ, எங்கிருந்தா இருதயத்திற்கு உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். சரி, வசனம் சொல்லுகிறது சிறு வயது முதலே எப்படி இருக்கலாம், பொல்லாததான் இருக்கு. உலகத்துல சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும். சொல்லுங்க ஒண்ணு. சரி, குழந்தை போய் சொல்லுமா? ஒரு 2 வயசு குழந்தை பொய் சொல்லுமா? பொய் சொல்ல. பொய் சொல்லுமா? பொய் சொல்ல. சொல்ல. ஒரு பாட்டில்ல முட்டாய் வச்சு மேல வச்சிருக்கிறான். அம்மா இல்லாதப்ப அல்லது அப்பா இல்லாதப்ப அந்த மிட்டாயை எடுக்கும் போது பாட்டில் கீழே விழுந்து என்ன ஆயிடுது, உடஞ்சு போயிடுது. சரி, வெளியே போனவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி வராங்க. யார் எடுத்தா? குழந்தை. அம்மா நான் தான் சேர் போட்டு எடுத்து சொல்லுமா? உடனே என்ன சொல்லணும்? நான் எடுத்தேன்னு சொல்லுமா? பயத்துல நான் எடுக்கலன்னு சொல்லுவான். சொல்லுங்க. சரி, அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவோ அப்பாவோ உட்காந்து இப்படி நீ தப்பா மாட்டும் போது நீ என்ன பண்ணு, பொய் சொல்லுன்னு சொல்லி எந்த தகப்பனாவும் தாயான கற்றுக் கொடுக்கிறாங்களா? வசனம் உண்மையே. அல்லேலூயா. சிறு வயது முதலே இருதயம் எப்படி ஆயுது, பொல்லாததான் மாறி.
ஏன்னா ஜென்ம சுவாபம்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் தீட்டுப்படுத்தும். ஒரு சில நேரங்கள்ல அம்மாவுக்கு தெரியாம எடுத்து கடையில் போய் வாங்கி தின்னுட்டு எடுத்தியா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லு. யாரும் அதுக்கு பொய் சொல்றதுக்கு நாம கற்றுத்தரதில்லை. ஆனால் வேதம் சொல்கிறபடி சிறு வயது முதலே அது பொன்னானதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில காரியத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10. எரேமியாவின் புஸ்தகம் கவனிங்க, எல்லாவற்றை பார்க்கிறோம். இருதயமே திருக்குள்ளது. சரி, நம்ம சரீரத்துல எத்தனை உறுப்பு இருக்கு? இயேசு சொல்லும்போது சொல்றாரு, உன் கையாவது காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை என்ன பண்ணு, வெட்டி போடு. கண்ணு சரீரத்தின் விளக்குன்னு சொல்றாரு. ஆனா இதையெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல எரேமியால கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கிறோம். இருதயமே திருக்குள்ளதும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கீழே வசனம் பாருங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. இதுதான் முக்கியம். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் பூரணர் கிடையாது. அவரை சார்ந்து கொண்டு அவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்து நம்மை சீர்படுத்துகிற அந்த காரியத்தை தேவன் விரும்புகிறார். அதற்கு ஒத்தாசையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றை பார்க்கிறோம். இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே அதை ஆராய்கிறவரும் அதை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இறுதியாக ஒரே ஒரு வசனம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஜனத்தை பார்த்து சொல்றாரு, தம்முடைய சபையை பார்த்து சொல்றாரு, தேவ ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. ஏன்? அங்கதான் பொறாமை, கபடு, வன்கண், விபச்சாரம், வேசித்தனம் அங்கதான் இருந்து புறப்பட்டு வந்து உன்னை என்ன பண்ணுகிறது? தீட்டுப்படுத்துகிறது. ஆகையினாலே உன்னை ஒடுக்கும்படி வஸ்திரத்தை அல்ல, உன் இருதயத்தை கிழித்து நீ கர்த்தரிடத்தில் திரும்ப என்று சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஏன்? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும், அது மாத்திரமல்ல தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒடுக்குற என்ற பெயர்ல வஸ்திரத்தை அல்லது ரட்டுடுத்துறதுனால, சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த உன் இருதயத்திலே அது உண்டாகட்டும். அல்லேலூயா. உன் இருதயத்திலே மனம் திரும்புதல் உண்டாகட்டும். சீர்படுகிற காரியம் உன் இருதயத்திலே உண்டாகட்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்கிறார்கள். மலையின் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனுக்கு தேவ சந்நிதியிலே என்ன பண்ணப்படுவார்கள்? காணப்படுவார். அல்லேலூயா. இது கடைசி காலம். ஆகையினாலே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக மன உத்தமமாய் தேவன் விரும்புகிற நிலைமையிலே செம்மையான இருதயமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய காரியங்களை வருகிற நாட்களில் தியானிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே,
பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்திலே நாங்கள் தியானிக்கும்படி நீ எங்களுக்கு அடையாளப்படுத்தின வார்த்தை, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வாய் வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆண்டவரே, இதை கொண்டு நாங்கள் தியானித்து ஆண்டவரே எங்களை உமக்கு முன்பதால் சீர்படுத்திக் கொள்ள, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற ஆண்டவரை கர்த்தருமாய் ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் எங்களை சீர்படுத்துகிற ஆண்டவரே வசனங்களாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, இந்த காரியங்களை இன்னும் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடந்து கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.